முதல்ல பிரதிகர்ம வியவஸ்தானா என்ன? கர்மா அப்படின்னு சொன்னா விஷயம்னு தான் அர்த்தம். ஞானத்துக்கு விஷயம் என்ன விஷயம்? கடம் ஜானாமி அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஞானத்துக்கு விஷயமாக கடம் தான் இருக்கு. படஞ்சானாமின்னு சொன்னா அந்த ஞானத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது படம். அப்ப ஞானத்தினுடைய விஷயத்தை கர்மான்னு சொல்றது. அந்த கர்மாவில ஒரு பிரதி வியவஸ்தா, ஒரு வியவஸ்தா அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்துல அந்த சமயத்துல இது விஷயமாக தெரிகிறது, அதே சமயத்துல இன்னொரு மனுஷனுக்கு அது தெரியல. ஏன் அப்படிங்கிறத விவசாயம் பண்ணணும். இவனுக்கு தெரியும் போது இன்னொருத்தனுக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த ஒருத்தன் பார்க்கும் போது இன்னொருத்தன் பார்க்காமலும் இருக்க முடியும் இல்லையா? அப்படி எப்படி இருக்க முடியும்? ஒரே சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாக இருக்கும்போது ரெண்டு இடத்துலயும் ஒரே ஆத்மாதான்னு சொல்லும் போது இவனுக்கு தெரியறது அவனுக்கு தெரியலன்னு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடுறது. ஏன் அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா, இந்த கடம் நமக்கு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த கடாவச்சின்ன சைத்தன்யத்தில் ஒரு ஆவரணம். அந்த ஆவரணத்தினால ஆவர்த்தமா இருக்கிறதுனால கடம் தெரியல அப்படின்னு வச்சிருந்தால், எப்ப ஒருத்தன் பார்க்கும்போது அந்த ஆவரணம் நிவர்த்தி ஆயிடுமோ, நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா நிவர்த்தி ஆயிடுச்சோ இல்லையோ, இனிமே எல்லாருக்கும் அந்த தெரிய வேண்டியதானே நினைக்கிறான். அதான் ஆவரணம் இல்லையே இவன் பார்க்கும்போது. இந்த மாதிரி எல்லாம் பல கோளாறுகள் தோஷங்கள் வரும். ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படிங்கிற ஒரு பிரக்கிரியை நிரூபணம் பண்ணி பிரதிகர்ம வியவஸ்தை பண்ண வேண்டும். பிரதி புருஷம், ஒவ்வொரு புருஷனுக்கு ஒவ்வொரு விஷயம் தெரியறது எப்படி அப்படிங்கிற ஒரு வியவஸ்தை இருக்கு. இதுதான் பிரதிகர்ம வியவஸ்தா.